சரி ரைட்டு நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போறாங்க. மறுபடியும் கஷ்டங்கள் வரும்போது மட்டும்தான் மறுபடியும் ஓடுறாங்க. இது என்ன வாழ்க்கை நினைச்சு பாருங்களேன். எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா, நினைக்கிறது இல்லையே. நான் தோல்விகள் வந்தா துவண்டு போயிடுறோமே, கீழே விழுந்துடுறோம், ஒன்றும் செய்ய முடியலங்கிறோம். அந்த கோயிலுக்கு போலாங்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோங்கிறோம். அங்கே போனேன், அந்த ஜோசியர்கிட்ட போனேன், இந்த ஜோசியர்கிட்ட போனேன், இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண சரியாயிடுமாங்கிறோம். சில நேரத்தில் பரிகாரங்கள் பலிக்க ஆரம்பிக்குது. பழிச்ச பிறகு மறுபடியும் அந்த அந்த இக்கட்டில் வந்துக்கிறோம். அடைச்சி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம திட்டிக்கிறோம். இல்லை செய்ய சொன்னவங்கள திட்டுறோம், நண்பர்களை திட்டுறோம், பெரியவங்களை திட்டுறோம், குருமார்களை திட்டுறோம். இதெல்லாம் என்ன வகையில் நியாயம்னு நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க உணராம வெளியில போய் நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உழைக்க முடியும், நீங்க சம்பாதிக்க முடியும், நீங்க சாப்பிட முடியும். அதை விட்டு எங்கேயாச்சும் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு இறைஞ்சிறது எந்த விதத்துல சரி? இல்லைன்னா கடவுளை குறை சொல்றது எந்த